ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உருக்குலைந்து போன இஸ்ரேலின் மத்திய பகுதி, அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்ல இஸ்ரேலுடைய மத்திய பகுதி என்பது உருக்குலைந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சிகள் தான் நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த இஸ்ரேலுடைய மத்திய பகுதிகளில் பல வீடுகள் தரமட்டமான நிலையில பலர் அந்த இடத்துல உயிரிழந்திருக்க கூடும் என்கின்ற ஒரு அச்சமும் விழுந்திருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்ல காலையில 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருந்த நிலையில இஸ்ரேலுடைய மத்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்க கூடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ரிசான் செலியான் என்ற இடத்துல விழுந்து வெடித்த அந்த ஏவுகணையால் இஸ்ரேலுடைய மத்திய பகுதி என்பது தற்பொழுது உருக்குலைந்து போயிருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என ஈரான் நாட்டுடைய ராணுவ அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இஸ்ரேலுடைய மத்திய பகுதி என்பது உருக்குலைந்து காட்சி அளிக்கிறது. அமைதியாக இருந்த ஈரான் மீது இஸ்ரேல் முதலாக தாக்குதல் நடத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதையேதான் இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய அவர்களும் ஈரான் நாட்டைச் சேர்ந்த ராணுவத்தினரும் இதைதான் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தான், மோதலை தொடங்கி வைத்ததும் அவர்கள் தான். இந்த தவறுக்காக விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் என ஏற்கனவே ஈரானுடைய தலைவர் அயத்துல்லா அலி காமானி தெரிவித்திருந்தார். ஈரான் மீது இஸ்ரேல் தான் முதலாக தாக்குதலை நடத்தியது. குறிப்பாக ஆபரேஷன் ரைசிங் என்ற பெயர்ல ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை முதலில் தொடங்கியது. இதன் பிறகாக இஸ்ரேல் மீது தற்போது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில தான் ஏமன் கிளர்ச்சியாளர்களும் லெபனான் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் உயிரிழப்புகள் இந்த இஸ்ரேல் மீது நடத்தப்படக்கூடிய இந்த ஏவுகணை தாக்குதல் மூலியமாக இஸ்ரேல்கள்ல மேலும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. சுபம், விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.